அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து இதே உற்சாகத்தோடு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நாளை மறுநாள் பிற்பகல் 1:30 மணிக்கு இங்கிருந்து வாகனமானது புறப்படும் என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். 1 மணிக்குன்னே வச்சுக்கோங்க. ஏன்னா போன வாரம் 1:15 கிளம்பும் அப்படின்னு சொல்லி கடைசியில் 2 மணிக்கு கிளம்பிச்சு. அது மாதிரி நமக்கு 2 மணிக்கு அங்கே ஒன்று கூடி திருஜெபமாலை ஜெபித்து அதனைத் தொடர்ந்து திருஜெபம் சிலுவை பாதையானது தொடங்க இருக்கின்றது. அதனால் இங்கே 1:30 அப்படின்னா 2 மணிக்கு தான் கிளம்பும். அதனால் 1 மணிக்கே பேருந்து புறப்படும். நான் கடந்த ஆண்டு சொன்னது போல தான், பேருந்து என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு, அவ்வளோதான். அதே நேரத்தில் நாம் தனிப்பட்ட வகையிலே பேருந்திலோ அல்லது வாகனம் வைத்திருப்பவர்கள் வாகனத்திலோ வந்து சிறப்பிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் சொல்லுகின்றேன், பக்கத்து பங்குகளில் அறிவிப்பு செய்கிறார்கள். இருந்தாலும் கூட அவர்களுக்கென்று தனி நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. எனவே இந்த தவக்கால திருப்பயணத்திலே அருகாமையில் இருக்கக்கூடிய பங்குகளை நாம் அவ்வளவாக எதிர்பார்க்க முடியாது. எனவே அந்த வகையில் நாம் தான் முழுமையாக பங்கெடுக்க வேண்டும். கடந்த வாரம் சொன்னது போல நமக்கான திருத்தலம், நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற திருத்தலம் எந்த அளவிற்கு நாம் அதை கடினப்பட்டு பராமரித்து வருகிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். எனவே அத்தகைய சூழ்நிலையில் நாம் முழுமையாக பங்கேற்பது என்பது, குடும்பத்தோடு பங்கேற்பது என்பது நம்முடைய கடமை என்பதை உணர்ந்து, கடந்த ஆண்டு 150லேருந்து 200க்கு வந்திருந்தாங்க. ஆனால் இந்த ஆண்டு நாங்கள் தேநீர் ஏற்பாடு பண்ணுறதே 300 பேருக்கு ஏற்பாடு பண்ணுறோம். அதனால் கும்மிடியிலேயே அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அங்கேருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இருந்தாலும் நாம் நம்முடைய பங்கிலே முழுமையாக கலந்து கொள்ள கடமை இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக எல்லோரும் குடும்பத்தோடு வருகை புரிந்து கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதனை